ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சேரன்கிட்ட பல்லவன் பொய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனார். அப்படி பணம் வாங்கிட்டு போயிட்டு காயத்ரி கூட நல்லா ஜாலியாக ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் கெஃபே, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஜாலியாக செலவு பண்ணி சுற்றிட்டுருக்காரு. காலேஜையும் கட் அடிச்சுட்டு ஒழுங்காக காலேஜுக்கு போனாலே பல்லவன் ஹரியர் வைக்காமல் எக்ஸாம் எழுத மாட்டார். இப்போது சுத்தமாக கட் அடிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்காரு. இந்த தடவை மட்டும் ஒழுங்காக கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகலை அப்படின்னா நிலா பல்லவனை எந்த அளவுக்கு திட்ட போகிறாங்க அப்படின்றது இன்னும் பல்லவனுக்கு புரியல. விளையாட்டுத்தனமாக காயத்ரியை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோடைய ஆழத்தில் முழுகிட்டு பல்லவன் சுற்றிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நிலாவும் சோழனும் நம்ம சந்தாவோட வீட்டில் போயிட்டு அவரோடைய அண்ணங்கிட்ட சேரனுக்கு கல்யாணம் பண்ண பேசி முடிச்சுட்டாரு. பேசி முடிச்சதுக்கப்புறமா நேராக வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறாங்க. அப்படி சோழன் ஆஃபீஸில் அங்கே விடும்போது எங்க உங்களுக்கெல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சோழன் இப்போ இப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை, சந்தா வீட்டில் நம்ம பேசிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாற்றமாகவே வந்தீங்க, இப்போ ஆஃபீஸ் வந்துடுச்சு, இன்னும் என்னமோ யோசிச்சுக்கிட்டு காரை விட்டு இறங்காமே உட்காந்துட்ருக்கீங்களே அதான் அப்படின்னு கேட்டேன். இல்லை சோழன், அவங்களுடைய சந்தாவோட வீட்டில் சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் எதையுமே பற்றி யோசிக்காமல் பட்டுன்னு சரி 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 சரின்னு சொல்லிட்டீங்களே, அதான் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு. ஏங்க இதில் என்ன இருக்குது, அவங்களோட வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இவங்க அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சொல்லப்போனால் உங்களை மாதிரி தாங்க. என்ன நீங்கள் உங்களுக்கு அந்த கல்யாணம், உங்களுக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்துட்டீங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே இருக்காங்க. இப்போது அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் விருப்பப்படாமல் தோ என்ன நான் உங்கள் கழுத்தில் தாலி காட்டினேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போது இதுக்கும் அதுக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட். நீங்கள் இதிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு பிடிக்கல, இங்கேருந்து விடுதலை வாங்கிக்கிட்டு போயிடணும், எப்போதா போவோம் அப்படின்னு இருக்கீங்க. ஆனால் சந்தா அப்படி கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக வாழறதை நினச்சி அவ்வளோ அழகாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணா கல்யாணம் அவங்களுடைய வீட்டுக்கு தெரியலனா கூட, அதாவது தெரிஞ்சால் கூட அவங்க கோவப்பட்டுட்டு விரட்டி விட்டுருவாங்க. அப்படி விரட்டி விட்டால் கூட சந்தா அண்ணன் கூட வந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. அதுதாங்க பிடிச்ச வாழ்க்கை அப்படின்றது. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே அமைச்சிக்கிறது அது மட்டும்தான். அண்ணனோ சந்தாவோ அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சு வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நாம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை விட வேறு என்னங்க வேணும்? சொந்தம், பந்தம், உறவு இது எதுவுமே தேவைப்படாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னா இதுதாங்க காதல் அப்படின்றது அப்படின்னாலாம் வந்து சோழன் சொன்னமோ, ஓ இதில் இவ்வளோ இருக்கா அப்படின்னாலாம் வந்து நீலாம் சோழனை பார்த்து கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இது கூட உங்களுக்கு தெரியாதா, நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், போதும் இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சொன்ன வேணாம். அப்புறம் நான் படித்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நான் கேட்பேன். ஆனால் நீங்கள் இதையும் தாண்டி ஆர்கிடெக்ட்லாம் படிச்சிருக்கீங்கன்னு என் வேலையை இழுப்பீங்க. வேண்டவே வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிலா இறங்கி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. சோழனுமே சரிங்க, நான் ஈவினிங்காக ஃப்ரீயாக இருந்தால் உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் போனதுக்கப்புறமா நிலா கேட் கிட்ட போயிட்டு சோழனை திரும்பி பார்க்குறாங்க. இவர் இந்த அளவுக்கு என்ன சார் பேசுகிறாரு, ஆனால் ஒரு சில நேரங்களில் என்னதான் பண்ணுறோன்னு தெரியாது, கோவப்பட்டு பேசிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு டைப்பில் யோசிச்சு பார்த்தா எந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வராமல் இருந்திருக்கு? எப்போ வேணாலும் சண்டை வரலாம், அது எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றது தான் குடும்பம். அந்த மாதிரி தான் இப்போயும் நடந்துட்டு இருக்கு. அதையும் நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. யார் குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருந்திருக்கு? அன்னைக்கும் அண்ணனுக்கு கூட தான் அடிக்கடிக்க சண்டை வரும். வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். பிஸ்னஸ் விஷயமா அப்பா ஏதாச்சும் பேசுவார், அம்மா அதுக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அப்படியே அப்பா கோவப்படுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பர்சனல் லைஃப்பில் சண்டை வர்றதோ இந்த மாதிரி வேறு வேறு இல்யூஷனுக்காக சிக்கலுக்காக சண்டை வர்றதோ ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு உள்ளே போன நிலா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ராகவ் வந்துடுறாரு. ராகவ் ஆல்ரெடி சோழன் கார் முன்னாடி வந்துச்சு, ராகவோடைய கார் பின்னாடி வந்துச்சு. இவங்க வந்து இங்கே நின்று காரில் ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இறங்கி போனது இது எல்லாத்தையும் ராகவ் பின்னாடி இருந்து அவரோட காரில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு அப்படியே காண்டாயிடுச்சு. இன்னமும் இவன் சுற்றிக்கிட்டு தானே இருக்கான், அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறா நிலா. ஆனால் அவன் கூடவே சுற்றிட்டு இருக்காளே, இது எனக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தான் ராகவ் ரொம்பவே அப்செட்டில் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு நிலாவை
சோழன் நெருக்கி விட்டதுக்கு அப்புறமா காரை எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார். நிலா அப்போ ஆஃபீஸ் கிட்ட உள்ளே போயிட்டுருக்காங்க. ராகவும் காரை நிறுத்திட்டு நிலாவை பார்த்துட்டு போகிறாரு. நிலாவும் ராகவ் வந்துட்டாரு அப்படின்னு காரை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி மேலே ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. திவ்யா இருக்காங்க. போன உடனே திவ்யா கிட்ட பேசிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் உள்ளே போன ராகவ் அடுத்த நிமிஷமே அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது நிலா சரியாக ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ராகவ் வெளியில் கேபினுக்கு போன உடனே கொஞ்ச நேரத்துலேயே எந்திரிச்சு வெளியில் வராரு. வந்த உடனே நிலா கிட்ட வந்து, என்ன நிலா, உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு இருந்தேனே ஆல்ரெடி, அதை முடிச்சிட்டிங்களா இல்லையா? ஏற்கனவே கேட்டதுக்கு இல்லை இன்னும் முடிக்கல, எனக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டைம் வேணும்னு கேட்டிங்க. ஆனால் டைம் கேட்டு 2 நாள் ஆகுது, இன்னும் நீங்கள் வேலையை முடிக்கல, என்ன தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நிலாவை பார்த்து கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ராகவ், நீங்கள் அன்னைக்கு தான் சொன்னீங்க ஈவினிங் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பொங்கல் வந்துடுச்சு, ஹாலிடே விட்டுட்டீங்க, இப்போ தானே திரும்பவும் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இப்போ தானே நான் வந்திருக்கேன், வந்த உடனே இப்படி பேசினேன் எப்படி ராகவ், நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்ன நிலா, நான் உங்களை ஏன் வேலை செய்யலைன்னு கேட்டுட்ருக்கேன், நீங்கள் என்னமோ என்ன ரிப்பீட்டட் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, நான் உங்களுடைய பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முடிச்சு கொடுத்துட்றேன் தானே சொல்கிறேன் ராகவ், நான் எதுவும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. திவ்யா நிலாவுக்காக சப்போர்ட்க்கு வராங்க. ராகவ், நிலா இன்னைக்கு மதியத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவாங்க, ஏன் அவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு ஹர்ஸாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நான் உங்ககிட்ட கேட்டேனா அப்படின்னு ராகவ் சொல்லிடுறாரு. சீக்கிரமாக இன்றைக்கி மதியத்துக்குள்ளே வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல, இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமாச்சு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எப்படி மதியத்துக்குள்ளே என்னால் சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. வேலையை சொன்னால் கரெக்ட் டைமுக்கு முடிச்சு கொடுக்கணும், ஆல்ரெடி 1 டே டைம் கேட்டு இன்னும் முடிக்காமல் 1 டே ஹாலிடே வேறு விட்டுருக்கு, ஹாலிடேவில் என்ன கிழிச்சிட்டு இருந்தீங்க, வீட்டில் ஒர்க் பண்ணாமல் வீட்டிலேயே எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொண்டு வந்து இப்போ சப்மிட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், என்ன ராகம், ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸில் தான் பார்க்கணும், அதிகமாக ஒர்க் இருந்தால் தான் அதையும் தாண்டி வீட்டில் ஒர்க் பண்ணணும், ஏதோ ஹாலிடே விட்டுட்டு பொங்கலுக்கு ஹாலிடே விட்டிங்களா இல்லை ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வீட்லேயும் போய் ஒர்க் பண்ண முடியுமா, ஹாலிடே கொண்டாட முடியுமா, என்ன இப்படி பேசுறீங்க ராகவ், ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், லிமிட் நிலா, எல்லாரும் பார்க்குறாங்க, சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, முடிச்சுட்டு என்னோட கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கோவமாக கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த அளவுக்கு கோவமாக ராகவ் கத்துறதுக்கான காரணம், நிலா சோழன் கூட இன்னமும் காரில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, ட்ராப் பண்ணவும் திரும்பவும் கூட்டிகிட்டு போகவும் அப்படின்றது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜ் அனுப்புறது கண்டிப்பாக நிலா தான் அப்படி அனுப்பியிருக்க மாட்டாங்க அப்படின்றது ராகவுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் நிலா கிட்ட அந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க. அப்படி கோவப்பட்டாலும் அதை நான் அனுப்பல, சோழன் தான் அனுப்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் ராகவ் அப்படின்லாம் நிலா கிட்ட கோவப்பட்டு பேசினாரு. ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அந்த அளவுக்கு அவனை நம்பிக்கை வச்சு அவனை மாட்டி விடக்கூடாதுன்னு நிலா தான் மேலே பழிய போட்டுக்கினா கூட அவனுக்காக அமைதியாக இருக்காளே அப்படின்றதெல்லாம் இன்னும் ராகவுக்கு பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுது. இதுக்காக தான் ராகவ் நிலா கிட்ட அந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. நிலா ரொம்பவே அப்செட் ஆகி ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் ரொம்பவே சேம் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களவே பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் வந்தப்போ இவங்கள பாஸ் எந்த அளவுக்கு தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்க, பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு தராமல் இப்போ வந்து இவங்களுக்கு தந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டையே ஒழுங்காக முடிக்காமல் மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ப்ராஜெக்டை முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து இந்த சின்ன வேலையை கூட இவங்களால பண்ண முடியல. முதல்ல பாஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தார், ஆனால் இப்போ ஏன் இப்படி கோவப்படுறாருன்னு புரியல அப்படின்னு ஆஃபீஸில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கான காரணம் நிலாவுக்கு தெரியும். ராகவ் வந்து நிலாவை லவ் பண்ணுறான் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாத்தையும் நிலாவுக்காக தூக்கி கொடுத்தாரு. இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு நிலா எப்போ ராகவ் கிட்ட இருந்து ஒதுங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போ இந்த பாஸா நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு ராகவ் வந்து. அதனால தான் அப்படி இருந்தாலும் திரும்பவும் எப்படியாச்சும் நிலாவை லவ் பண்ணணும், நிலா கூட சேரணும் அப்படின்றதுக்காக ராகவ் யோசிக்கிறாரு. ஆனால் சோழன் இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் கோபமும் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனால் நம்ம இப்படியெல்லாம் நிலா கிட்ட ஆசா பேசுறதுனால நிலாவுடைய மனசு மாறுமா? ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துடுச்சு, விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் தானே நிலா நமக்கு கிடைப்பாங்க அப்படின்றத ராகவ் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. நிலா கிட்ட ஆஷா பேசினாங்க. நிலா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்கவே முடியல. சோழன் செஞ்ச எல்லாத்தையுமே, அதாவது சொன்ன எல்லாத்தையுமே நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏங்க நீங்கள் இருக்கணும், அவன் அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சோழன் தைரியம் கொடுத்தாரு. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கும், பிடிச்சவங்களுக்காக எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சோழன் சொன்ன விஷயத்த நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. பிடிக்காத அப்போ ஒரு வேலையை நம்ம எதுக்கு இங்கே நின்று கஷ்டப்படுத்தணும், அதான் சோழன் இருக்காருல்ல, வேற எங்கேயாச்சும் நம்ம ஜாப் ட்ரை பண்ணிக்கலாம், என்ன இது பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்யா இருந்துக்கிட்டு, நிலா பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க,
ஏன் நீ இப்படி கண் கலங்குறீங்க அப்படின்னு. பாத்தியா திவ்யா எப்படி பேசுறாருன்னு, எல்லார் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு உள்ளியாச்சும் பேசலாம்ல, இந்த அளவுக்கு ஹார்ஷா பேசுறாரு பாத்தியா அப்படின்னு. நிலா, எனக்கு என்னமோ இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவர் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு எனக்குமே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. அது ஏன்னு எனக்கு தெரியும் நீ திவ்யா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிலா சொல்றீங்க அப்படின்னு. ஆமா, ஆஃபீஸில் ராகவ் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணாரு. அன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ண வச்சாருல்ல, அன்னைக்கு நீ கூட கிளம்பி போயிட்டியே, அப்போ இல்லை நோன்னு சொல்லிட்டேன், அதுக்காக என் மேலே இந்த அளவுக்கு கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லவும் நினச்சேன் நிலா. அப்போவே அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு அப்படின்னா உங்கள் மேலே ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ராகவ் இப்படி மாறுவார்னு நான் நினச்சி பார்க்கல. அது எப்படி ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க முடியுமா? நோன்னு சொல்லிட்டதுக்கப்புறமும் அவங்கள வற்புறுத்தக்கூடாது. ஆனால் ராகவ் இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கே இங்கே ஒர்க் பண்ண பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தால் சரி வராது. எப்போ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரோ அப்போவே நான் கிளம்பி போயிருக்கணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அவரும் புரிஞ்சுப்பாரு, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னால் இந்த டார்ச்சர்லாம் தாங்கிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு நிலா சொன்னோடனே திவ்யா, நிலா கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை திவ்யா, நான் வரேன், நான் இப்போவே ராகவ் கிட்ட போய் பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேலைக்கு போன அடுத்த நிமிஷமே ராகவ் இப்படி கோவமாக பேசினதுனால கேபினுக்கு போய் நிற்கிறாங்க. அப்போது ராகவ் வந்துக்கிட்டு நிலாவை பார்த்து, வாங்க நிலா, என்ன முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ராகவ், உங்களுடைய மனசில் எல்லார் முன்னாடியும் வச்சு அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு ஒரு கேபின்குள்ளேயாச்சு என்ன ஏதுன்னு பேசலாம்ல, இப்படி தான் சூழ்நிலை முடிச்சு கொடுங்கன்னு கேட்கலாம்ல, அதை விட்டுட்டு முடிக்கல அப்படின்னு உங்கள் வீட்டு வேலைக்காரி மாதிரி இந்த அளவுக்கு ஹாஷாக பேசுகிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லவும், லிமிட் நிலா, என்ன நீங்கள் என்கிட்ட வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு அடிமையாக இந்த ஆஃபீஸில் வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, உங்களுக்கு வேலை செய்ய இஷ்டம்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளம்புறேன், இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இங்கே இருக்குவேன்னு நினைக்காதீங்க. முதல்ல இந்த ஆஃபீஸில் எப்படியாச்சும் வேலையை செஞ்சுட்டு உங்ககிட்டேருந்து நல்ல ஒரு சர்டிஃபிகேட் வேணும், அதை வாங்கிக்கிட்டு போயிடலான்னு பொறுமையாக இருந்தேன். இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எல்லார் முன்னாடி இப்படி திட்டிகிட்டு இருக்கீங்க. ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா நோன்னா நோன்னு தான் சொல்லுவாங்க ராகவ், எஸ் நான் சொல்லுவாங்க, அதான் நான் பிடிக்கல ஒதுங்கி போகிறேன்னு தெரியுதுல்ல, அப்புறமா ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இப்போ புரியுது. சோழன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுல தப்பே இல்லைன்னு. இந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக மெசேஜ் பண்ணால் யாராச்சும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா, இந்த ஆஃபீஸில் வேலை செய்வாங்களா? நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமா எனக்கு எதுக்கு இந்த மாதிரி மெசேஜ்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலி நிலாவுக்கு ராகவ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சோழனும் நிலாவும் காரில் இறங்கி ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு வேணும்னே தான் ராகவ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் நிலா, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன், நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக வாங்க, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னலாம் வந்து ராகவ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. வெளியில் கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் வாங்கி தரேன், சுற்றலாம், ஊர் சுற்றலாம் அப்படின்றது லிமிட் வந்து ராகவுக்கு யார் கொடுத்துருக்காங்க? அதாவது அவர் பர்சனை அதோடு நின்றுக்கணும், அதுக்கு மேலே ஓவர் ஆக்டிங் பண்ண அவருக்கு யார் உரிமை கொடுத்துருக்காங்க? நிலா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் ராகவ் இப்படி பண்ணுறது நிலாவுக்கு பயங்கர கோபத்தை உண்டு பண்ணிட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இப்படி திட்டினது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் நிலா இந்த வேலை எனக்கு வேணாம், நான் ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நான் நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் உங்களுக்கு நிலா, அது இல்லாமல் நீங்கள் எங்கே போய் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லவும், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் போய் வேலை செய்யறதுக்கு பேசாமல் நான் வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கலாம், நான் படித்த படிப்பு எல்லாமே வீணாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டு கனமாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டு நான் வீட்டிலே இருந்துருவேன், உங்களுடைய சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, அதையும் மீறி நான் வேலைக்கு போகணுன்னா நான் ஏதாச்சும் பண்ணி வேலைக்கு போய் சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன்றதையே நான் சுத்தமாக வேணா மறந்துட்டு புதுசாக நியூவாக கூட என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, போய் நீங்கள் அதை தாண்டி என்ன கிளிக்கிறீங்களோ நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ஆஷா பேச ஆரம்பிச்சிடுறாரு. ராகுவுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, நிலா இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறதுல கொஞ்சம் கூட ஃபீலே கிடையாது. ஏன் அப்படின்னா நிலாவை ராகவ் லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டாரு, நிலாவும் நோன்னு சொல்லிட்டாங்க, அவருக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ராகவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் நிலா ஒத்துக்கலை, சோழன் கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சுத்தமாக நிலாவுக்கு வந்து சுத்தமாக ராகவை பிடிக்கவே இல்லை. நிலா இப்போ ஆஃபீஸ் விட்டு போகிறத நினச்சி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படலை. நீ போகிறது தான் போய்க்கோ அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு நிலா இந்த ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு நம்மளையும் லவ் பண்ணல அப்படின்ற ஃபீலிங்
ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களோட முகத்தை தினம் தினம் பார்க்க முடியல. டேரெக்டாக இங்கேருந்து நீ ஆஃபீஸை விட்டு கிளம்ப, உன்னை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா லவ் பண்ணி நோன்னு சொல்லிட்ட காரணத்தினால ராகவ் நம்மளை அனுப்பிட்டாரு ஆஃபீஸை விட்டு அப்படின்னு நிலா நினச்சிடவும் கூடாது. அவங்களா நாம் பண்ணுற டார்ச்சரில் இங்கேருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு தான் ராகவ் முடிவு எடுத்து நிலாவை இங்கேருந்து எங்கேயாச்சும் அனுப்பிடணும். அவங்க எங்கேயாச்சும் போயிட்டா நம்ம அவங்கள மறந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஆஃபீஸை பார்த்துக்கலாம் அப்படின்றது ராகவோட நினப்பு. இந்த மைண்ட் செட்லேயும் ராகவ் யோசிச்சு தான் நிலாவை அங்கே அனுப்பியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நிலாவை இங்கிருந்து அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா வெளியில் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு கூட இன்னொரு நினப்பில் ராகவ் கூட நினச்சிருக்கலாம். ஸோ நிலா ஆஃபீஸ்க்கு வேறு வேலைக்கு தேடும் போதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா நீங்கள் என்னை லவ் பண்ணுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அப்படி இல்லைன்னா கூட நிலா வெளியில் போகிற இடத்துல ஆஃபீஸ்க்கு எங்கேயாச்சும் தேடி அறையில் இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறது, போகிறது, பின்னாடியே என்னை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கூட ராகவ் நிலாவை டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தான் நிலா இந்த வேலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஐடிங் கார்டை கழட்டி அவருடைய முகத்திலே தூக்கி இருந்துட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு இந்த வேலையை போயிடுச்சு அப்படின்றது ஒரு பக்கம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு சேர்ந்தோம், ஆனால் இப்படி கம்பெனியில் இந்த பாஸ் இருப்பாருன்னு கொஞ்சம் கூட நிலா நினச்சி பார்க்கல. அதை நினச்சி வீட்டுக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் நிலாவை விட்டுட்டு போனவர் ஒரு சவாரி இருந்துச்சு. அந்த சவாரியை போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு மதிய சாப்பாட்டுக்காக. இங்கே நிலா வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நடேசன் மட்டும்தான் இருக்காரு. என்னம்மா வேலையை விட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நிலா நடேசனை பார்த்துட்டு ஒரு மாதிரி டல்லாக உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்களா. என்னவா இருக்கும் அப்படின்னு நடேசன் யோசிச்சுக்கிட்டே உள்ளே எந்திரிச்சு வராரு. சோழன் காரை நிறுத்துறாரு. உள்ளே ஏம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு கேட்கவும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து கண் கலங்குறாங்க. என்னாச்சுமா, ஏன் அழுகிற, ஏதாச்சும் பிரச்சனையா? அந்த ஆஃபீஸில் யாரோ ஒருத்தன் தானே உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவ ஏதாச்சும் பண்ணிட்டானாமா, ஏன் அழுகிற, ஆஃபீஸை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டா அப்படின்ன உடனே ஆமாம் அங்கிள் அப்படின்னு நிலா சொன்ன உடனே ரொம்பவே வருத்தப்படுறாரு நடேசனுமே. அவன் என்ன பண்ணான்னு சொல்லுமா, அவன் யாருமான்னு சொல்லு, நான் இப்போவே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலா கிட்ட பேசிட்டு இருக்கவும் சோழனும் அப்போ தான் வராரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு உள்ளே வந்த உடனே ஏங்க என்னாச்சுங்க, ஏன் ஆஃபீஸை விட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க, அந்த ராகவ் ஏதோ திரும்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இது, இப்போ பிரச்சனைனாலே கட்டி பிடிக்கிறா, சந்தோஷம்னாலே கட்டி பிடிக்கிறா, நாம் ஏதாச்சும் தப்பாக நினச்சிங்கன்னா ஓவர் அட்வான்டேஜாக நினச்சிப்பா, ஏன்னா ஏதோ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே நினச்சி நாமளும் கொஞ்சம் நேரம் சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருக்காரு. சரிங்க அழுவாதீங்க, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு நிலாவை பார்த்து கேட்கும்போது ராகவ் ரொம்பவே ஆஃபீஸில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலேயும் நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண விரும்பலை, பேசாமல் வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க, இதுக்கே ஃபீல் பண்ணி அழுகிறீங்க, நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதையும் தாண்டி உங்களை ஏதாச்சும் அவன் டிஸ்டர்ப் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கேட்டுட்ருக்காரு நிலா கிட்ட. அவன் ரொம்பவே சீப்பாக பிஹேவ் பண்ணுறான், நான் அவனை லவ் பண்ணுறான்ற காரணத்தினால வேலை விஷயத்துலலாம் என்னை ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறான், டென்ஷன் பண்ணுறான், திட்டிக்கிட்டே இருக்கான் எல்லாரும் முன்னாடியும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனோட கேரக்டரே கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறத விட பேசாமல் நான் வீட்டிலே இருக்கலாம்னு சொல்லிட்டு வேலையை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க விடுங்க, இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அவனை விட்டு ஒழிஞ்சோன்னு நினச்சிக்கோங்க, இனி அவங்களோட வழியிலே குறுக்கவே வரக்கூடாது, இந்த ஆஃபீஸில்னா என்னங்க இன்னும் எத்தனையோ ஆஃபீஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாம்மா, அவன் சொல்கிறது கரெக்ட் தானே, இந்த ஆஃபீஸ்லனா இன்னும் எத்தனையோ ஆஃபீஸ் இருக்குது, அவன் மட்டும் தானே இருக்கானா, நீ ஊன்னு ஒரு பார்த்து சொல்லுமா, இல்லைன்னா அவன் மூஞ்சு மகரையெல்லாம் நான் பேத்துட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கா, அவனை எப்படி நம்ம சும்மா விட முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, 2 பேரும் அடிக்கிறதுலே இருங்க, நான் தான் அந்த ஆஃபீஸை விட்டு வந்துட்டேன்ல, இதுக்கப்புறமா எதுக்கு தொல்லை, ஆனால் எனக்கு நான் கஷ்டப்பட்டு தேடுற வேலை போயிடுச்சுன்னு தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதுக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சோழனும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சுட்டு சேரன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே என்ன பண்ணலாம் சீக்கிரம் வந்துட்டுருக்க அப்படின்னு, அண்ணா அது விழுண்ண நீ என்ன சீக்கிரம் வந்துட்டுருக்க அப்படின்னு, இன்னைக்கு வேலை எதுவும் அதிகமாக இல்லை சோலா, அதான் மதியத்தோடு முடிச்சுக்கலான்னு 2 மணி ஷிஃப்ட்டோடு முடிச்சிட்டோம் சோலா, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன், இதுக்கப்புறம் ஸ்டாக் எதுவும் இல்லை, ஸ்டாக் வந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியும் 1-2 நாள் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறான் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படி அண்ணன்
நிலா, "என்னப்பா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க, கண் கலங்கி இருக்கு" அப்படின்னு கேட்கவும், நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே, "ச்சே! இந்த அளவுக்கு அவன் இப்படி நடந்துப்பான்னு உன்கிட்ட நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கலப்பா. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானப்பா. சாரிப்பா நிலா" அப்படின்னு சொல்றாங்க. "அண்ணா அதெல்லாம் விடுங்கண்ணா. இப்பதான் நானே அதிலிருந்து கொஞ்சமா வெளியில வந்திருக்கேன். நீங்க திரும்பவும் அத பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. அங்கிளும், சோழனும் இப்பதான் என்ன சமாதானப்படுத்துனாங்க. விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், "சரிப்பா, இத பத்தி நான் பேசல. ஆனா நீ வேலை போயிடுச்சுன்னு கவலைப்படாதப்பா. எப்படியாச்சும் வேற இடத்துல உனக்கு வேலை கிடைச்சிரும்" அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. நிலாவும் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. இன்னொரு சைடு பாண்டி அங்க வெயிட் பண்ணி பார்க்குறாரு. வானதி வர்றதும் கிடையாது. ஃபோனையும் அட்டெண்ட் பண்ணுறது கிடையாது. யார் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணாலும் பிளாக் பண்ணிடுறாங்களா? இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு பாண்டி வந்து வானதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுடைய அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே இருக்காங்க. மதியம் இல்லைங்களா? எல்லாருமே மதிய சாப்பாட்டுக்காக வந்திருக்காங்க. அப்போ போகும்போது வானதி உள்ள தான் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. இங்க போயிட்டு வானதி, வானதி அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யாருமே வெளியில வரல. பாண்டி தான் கூப்பிட்றான், அவன் வந்திருக்கான் அப்படின்னு அவன் ஊருடைய அண்ணனுக்கும் தெரியுது, வானதிக்கும் காது கேட்டுருது. கதவை திறந்து வெளியில வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டு வெளியே வர்றதுனால உள்ளே போயிடுறாங்க. அப்போதான் 4 பேருமே வெளியே ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே, "என்னடி ஆச்சு உனக்கு? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, என்னை பார்க்கவும் வரல, ஏன் ஃபோன் கூட அட்டன் பண்ணி பேச முடியாதா உன்னால்?" அப்படின்னு சொன்னவும், "எதுக்கு பாண்டி பேசணும்? அதான் உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னல, அப்புறம் என்ன இருக்குது?" அப்படின்னு. "இங்கே பாருடி, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கோவம் வந்துடுது. அப்படியே வந்து, "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்னு வெளியே கூப்பிடுறாங்க. வெளியில் வரமாட்டேன்றாங்க. "அதான் அவள் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டால, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு, அதுக்கப்புறம் எதுக்குடா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படியே பழகி பார்த்து பேசி கழட்டி விட்டுட்டு போயிடலாம்னு நினச்சேன். கல்யாணம்னு உடனே அப்படியே எதேதோ சொல்லி வேணான்னு சொல்லி நிப்பாட்டிட்ட. அதான் என் தங்கச்சி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டால, அதுக்கப்புறமா நீ எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க? இங்கே பாருடா, ஒழுங்கு மரியாதை வெளியே போ" அப்படின்னு வசந்த் ஒரு பக்கம் இங்கே பாண்டியோட சட்டையை பிடிச்சி கேட்டுட்டு இருக்கவும், "கையெடுங்க. ஏங்க உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டு தானே போனேன். நான் என்னமோ அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வேண்டான்னு தூக்கி எறிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு வேண்டான்னு தானே சொன்னேன். இங்கே பாருங்க, உங்களை விட நான் இப்போ அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு முக்கியம். வானதி நீ வா" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "விடு பாண்டி, உங்ககிட்ட பேசவே எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை" அப்படின்னு சொல்லவும், ரொம்பவே கோவப்பட்ட பாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, "வாடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே வந்து அவங்களோட ரூம்குள்ளே கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ள கட்டிலில் தள்ளிட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. "டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. "இங்கே பாரு, கொஞ்சம் நேரம் அமைதியாரு, அவன் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரட்டும்" அப்படின்னு வானத்தோடைய அப்பா சொல்கிறாங்க. "என்னப்பா அவன் இப்படி தங்கச்சி தர இழுத்துட்டு போய் பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே போயிருக்கான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. "என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம்?" அப்படின்னு வசந்த் பேசிகிட்டு இருக்காங்க. "பாண்டி, இப்போ எதுக்கு கதவை லாக் பண்ணுற? கதவை தர" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? நீ தான் உலகம், நான் இருக்கேன். நீ என்னை தேடி தந்தே வந்தப்போ எனக்கு அந்த அருமை தெரியல. இப்போ புரியுதுடி, நீ இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட முழுசாக வேலை செய்ய முடியலடி. அந்த கடையில் உட்காந்து சண்டை போடுறோமோ, பேசுகிறோமோ, பார்க்குறோமோ, என்னவோ பண்ணுறோம். நீ ஆனால் அந்த காலையில் வந்து உன்னுடைய முகத்தை காட்டினாதான் எனக்கு அன்றைக்கெல்லாம் வேலையே ஓடுது. உன்னை பார்க்காம எனக்கு சரியாக வேலையே ஓடலை தெரியுமா? 2 நாள் அவங்ககிட்ட பேசாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், "நீ ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு உடனே உனக்கு இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம பேசிட்டு இருந்தப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணப்போ நீ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு ஃபோனை எடுக்காமல் இருந்தே, அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும். அவ்வளோதான் பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், "என்னடி லூசாடி நீ? அங்கே பாரு, எதுக்கு எதோட முடிச்சு போட்டுட்ருக்க? அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? நான் இனி உனக்கு தேவையில்லையா? இங்கே பாருடி, என் கண்ணை பார்த்து சொல்லுடி, என்னை பார்த்து சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் வானத்திக்கிட்ட ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னதான் சோழன்னு வந்து இங்கே வந்து நிலாவை சமாதானப்படுத்தினாலையும், ராகு இப்படி பண்ணிட்டாரு, இல்லாமல் இனி ஆஃபீஸ்க்கு அந்த பக்கம் போக போகிறது கிடையாது, இனி அவனை ஏன் விட்டு வைக்கணும், இந்த அளவுக்கு நிலா கிட்ட கோவமாக பேசியிருக்கான் அப்படின்னா அவனை சும்மா விடுமா அப்படின்னு இந்த பக்கம் வந்து சோழனுக்கு காண்டேறுது. நடேசனுமே அதே தான், "என்னடா கோவம் வருதா?" அப்படின்னு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நிலா இது சோழனை பார்த்து கேட்கவும், "ஆமாம்" அப்படின்னு சொன்னவனே, "எடுடா வண்டியா, எங்கடா இருக்க அவன் வீடு, நானும் உன் கூட வரேன், அவனை 2ல் 1 பார்த்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ராகவ் கிட்ட நிலா கிட்ட ஏன் அப்படி தொந்தரவு பண்ணேன்னு கேட்கறதுக்காக ராகவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாண்டி வந்து வானத்தையை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ சொல்லியும் வானத்தையை சமாதானமே ஆகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே என்ன பண்ணுறாரு பாண்டி அப்படின்னா, "இங்கே வாடிங்க, கிட்டவாடி" அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. அவங்க கிட்டவே வரது கிடையாது. அப்புறமா பாண்டி வந்து கிட்ட இழுத்து கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி வந்து கிஸ் பண்ணுறாரு. "இப்போ சொல்லுடி, நான் உனக்கு வேண்டாமா?" அப்படின்னு சொல்லவும் வானத்திக்கு பாண்டி மேலே லவ் வந்துடுது. அதாவது கோவத்தில் இருந்தாங்க, அந்த கோவம் குறைஞ்சு திரும்பவும் பழையபடி வந்து மாறிடுறாங்க. கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க. பாண்டி வந்து அவங்கள சமாதானம் படுத்திட்டாங்க ஓரளவுக்கு வந்து.
இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடேசனும் சொல்லவும் ராகவோட வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் என் மருமக கிட்ட நீ பிரச்சனை பண்ணியிருப்பா அப்படின்னு நடேசன் ஒரு பக்கம், நிலா கிட்ட அந்த அளவுக்கு நீ பேசியிருக்க, இனியா அந்த ஆஃபீஸே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா, இனி உன்னால் என்னடா பண்ண முடியும், என்னுடைய மனைவின்னு சொன்னதுக்கு அப்புறமும் எவ்வளோ திமிரு தான் நீ அவகிட்ட வாழாட்டி இருப்ப, அவகிட்ட அப்படிலாம் பேசியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நிலா சொல்லியும் கேட்காம ராகவோட வீட்டில் பிரச்சனை பண்ணலான்னு போயிருக்காங்க. இது ஏதாச்சும் பெரிய பிரச்சனையாக ஆக போதா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.